ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்னென்னா காலையில் எந்திச்சி கோலம்லாம் போட்டேன். அகைன் எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதை கண்டுக்காதீங்க, அதை லூஸில் விட்டுருங்க. வாய்ஸையும் கண்டுக்காதீங்க. அண்ட் தென் இன்றைக்கி என்ன ரெசிபினா, நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இத்தனை நாளில் நான் ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணதுலேயே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு நினச்சது இந்த ஒரு வீடியோ தான். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து நான் பருப்பு குழம்பு தக்காளி பச்சடி தான். பருப்பு குழம்பு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். தக்காளி பச்சடி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வத்தல் தனியாக ஊற வச்சுக்கணும். அது கூட ரெண்டு துண்டு தேங்காய் மட்டும் போட்டு ஊற வச்சுக்கணும். அப்புறம் வத்தல் தனியாக சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அண்ட் தென் வெங்காயம் கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நான் வெட்டிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் அது தனியாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா குழஞ்சி நான் காட்டுற மாதிரி இடையில காட்டின மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு அந்த உப்பு அரைச்சி வச்ச வத்தல் அப்புறமேட்டு மஞ்சத்தூள் போட்டு இது ரெண்டையும் நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிச்சதுக்கப்புறமேட்டு இறக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுன்னா ரொம்ப பெஸ்ட்டு காம்போன்னு கேட்டோன்னா பருப்பு குழம்புக்கு தக்காளி பச்சடி தான். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படின்னா அடிப்பொலியானா. அப்புறம் நம்ம கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு விஷ் இருக்கும். என்னென்னா, நம்ம செஞ்ச டிஷ்ஷை யாராவது ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அது நான் காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கினது எந்த டிஷ்ஷுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.